கிரிப்டோ ஸ்ரீ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்காயினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய பேர் கமெண்ட்ல இப்போ இந்த காயினை பை பண்ணலாமா, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரியான ஒரு டேட்டா நான் எடுத்திருக்கேன். எந்த காயின்ஸ் எல்லாம் ஆர்எஸ்ஐல ஓவர் சோல்டுல இருக்கு, அதாவது பை பண்ற சுச்சுவேஷன்ல இருக்கு, அதாவது மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோடைய நோக்கம் எந்த காயினையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ கிடையாது. இது எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. பல வருடங்களா இருக்கிற டாப் ரேங்கிங்ல இருந்த காயின்ஸ் நிறைய காணாம போயிருக்கு. இதை பத்தி நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க. ஸோ அதை பத்தியும் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ ஸ்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டா நம்ம கண்டென்ட்ல வந்துருவோம். பிட்காயினுடைய சிச்சுவேஷன், பிட்காயினுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஷோ ஆகிற சேட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். டே கேண்டில் தான் வச்சிருக்கேன். மோஸ்ட்லி ஃபிளாட் மோடு, ஓகேங்களா. அந்த 75 தாண்டி போச்சு அப்படின்னா நம்ம நம்பலாம், 70 தாண்டி போகலாம் நம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ எகைன் 73 கிட்ட போயிட்டு மறுபடியும் 70 ரேஞ்சில் தான் இருக்கு. மேபி அந்த 73 டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். சப்போர்ட் லெவல்ங்கிறத ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல்ல எங்க நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66, 67 ரேஞ்சிலேயே நிக்குது. இதுக்குள்ளேயே தான் டிராவல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஒரு நாட்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமா புல்லிஷ் மூமெண்ட் போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 73, 74 வரைக்கும் போறதுக்கான, $74,000 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இப்பத்த சுச்சுவேஷன். நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம அடுத்த இதுக்கு போயிடுவோம். லார்ஜ் கேப்ல இப்போ நிறைய பேர் வாங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மூவிங் ஆவரேஜ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னாலுமே என்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்போ நம்ம பை பண்ணலாம்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஓவர் சோல்டுக்கு போச்சு அப்படின்னா, அதாவது 25 to 40 போச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பை பண்றதுக்கான பொசிஷன்ல இருக்கு. சில காயின்ஸ் எல்லாம் நம்ம ஆல் டைம் ஹைல போய் வாங்கிடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது மூவிங் ஆவரேஜ், 200 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இதெல்லாம் கிராஸ் ஐக்கியில வந்துச்சு அப்படின்னா நல்ல காயின்ஸா இருந்தால் அதனுடைய ஃபுல்லா ஃபண்டமெண்டல் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த காயின் வாங்குற விலையில இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தணுமோ ஒழிய, இந்த காயின் இந்த ரேஞ்சுக்கு கீழே வர்றது எல்லாமே பெஸ்ட் காயின் தயவு செஞ்சு முடிவு எடுத்துறாதீங்க. பிகினர்ஸ் இருப்பீங்க, அதனால இவ்வளவு விளக்கமா சொல்றேன். இப்பத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தீரியம் காயின் முதல் கொண்டு எல்லாமே பிரைஸ் இறங்கிதான் இருக்கு. எத்தீரியம், சொலானா, எக்ஸ்ஆர்பி, கெர்டானோ, டோஜ், அவாக்ஸ், செயின் லிங்க், டாட், இது எல்லாமே 200 டே மூவிங் சிம்பிள் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு. அண்ட் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் படியுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு காயினை பை பண்ணினீங்க அப்படின்னாலுமே அதை டிசிஏ மெத்தட்ல தான் பை பண்ணணும். மொத்த அமௌண்ட்டையும் ஒரே நாள்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்றதும் தவறு. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்பிளிட் பண்ணி தான் பண்ணணும். நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பத்தி தெரியல அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நம்ம 2-3 புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கறதுக்காக மறுபடியும் ஒரு சின்ன நோட்டு. அதாவது பங்குச்சந்தை வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு புக்கு, கேண்டில்ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற புக்கு. பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ஓரளவுக்கு புரியும். அதாவது பெரிய அளவுல ஃப்ளூயன்சி வேண்டியதுல, அதாவது படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரியானதான் மெத்தட்ல தான் இருக்கும். கேண்டில்ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற புக்கு நம்மளது அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்லயும் இருக்கு. அதே மாதிரி இது நிறைய பேர் தமிழ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால கேண்டில்ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன்ஸ் மற்ற எல்லா இதுவுமே சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பத்தின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு புக்கும் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு கிட்டத்தட்ட 2 புக்குமே லான்ச் பண்ணி 2 to 3 years ஆச்சு. நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்ல. அண்ட் இது நீங்க வேணுங்கிறவங்க இதைய பயன்படுத்திக்கோங்க. வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வீடியோ பார்த்து புரியல அப்படின்னா எனக்கு ஒரு பேப்பர் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா மட்டும் காசு கொடுத்து வாங்குங்க. இல்லை நான் வாங்கிட்டு போயிட்டு ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு ஹைப்ல வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னா காசை வீணடிக்க வேணாம். இது என்னுடைய ஒப்பீனியன். வேணுங்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம இதுலயும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை பார்த்து நீங்க வேணுங்கிறவங்க மட்டும் பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அமேசான், ஃபிளிப்கார்ட்ல ரெண்டுலையுமே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம். ஓவர் சோல்டுல இருக்கிற காயின்ஸ் எக்கச்சக்கமான
நல்ல காயின்ஸ் வந்து ஓவர் சோல்டில் இருக்கு, அதாவது பையிங் ஜோன்ல இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதாவது அக்ரெசிவ் டாப் 100ல இருக்கிறதுல இந்த 5 காயினும் வந்து பார்த்தீங்கன்னா RSIல 25 to 35 தான் இருக்குது. ஸோ எகெயின் வேணா மார்க்கெட் நீங்கள் வாங்கும்போது மார்க்கெட்டுடைய அந்த காயினுடைய RSI இண்டிகேட்டரை செக் பண்ணிக்கோங்க, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு. நார்மலாக எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே அது காட்டுவாங்க, சேட்டுக்கு கீழே இருக்கும். SUI, CEL, காஸ்பா அண்ட் இன்ஜெக்டிவ் ING அப்படிங்கிற டிக்கர் இருக்கும். இது வந்து KAS இருக்கும். இது எல்லாமே வந்து ஓவர் சோல்டு ரீஜியனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பை பண்ணுற மாதிரி இருந்தால், உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, அந்த காயினோட ஃபண்டமெண்டலாக நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த காயின்ஸோடைய இது வந்து பையிங் ஜோனில் தான் இருக்குங்கிறாங்க. எடுத்துடனே மொத்த காசையும் போட்டு வாங்கிடக்கூடாது. ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன குவான்டிட்டியில் வாங்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி லாஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல காயின்ஸ் வந்து காணாமல் போயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. டாப் 100ல இருக்கிறத வாங்குங்க, டாப் 10ல இருக்கிறத வாங்கலாம் நம்ம பல முறை சொல்லியிருப்போம். ஏன்னா அதுக்கு கீழே போனீங்கன்னா சேஃப்டி இல்லைங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ இது இன்னும் சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10ல இருந்த பல காயின்ஸ் வந்து காணாமையே போயிருக்கு அப்படின்னா நல்லா கிரிப்டோவில் இருக்கிற ரிஸ்க்கை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கிரிப்டோவுக்கு நெகட்டிவாக நான் பேசலை, புதுசாக வந்தவங்க யாரும் பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன். நல்லா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன இதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி டாப் 10ல இருந்த காயின் பல காயின்ஸ் காணாமல் போச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரியை நம்ம நார்மலாக நீங்கள் ChatGPTல போட்டிங்கன்னா கூட வந்துடுது. இது எல்லாமே நார்மலாக வந்து இது நம்ம டேட்டா அவ்வளோ ஹெவியாக நீங்கள் தேடணுங்கிற அவசியம் இல்லை. 2014 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் முதல் இடத்துல இருந்திருக்கு, லைட் காயின் 2வது இடத்துல இருந்திருக்கு, அண்ட் XRP பீர் காயின் ஒரு காயின் இருந்திருக்கு. அந்த காயினே வந்து இருக்கிற சோடே தெரியாம போயிருக்கு. ஆம்னி அப்படிங்கிற காயின், NXT அப்படிங்கிற காயின், நேம் காயின், நல்லா பாருங்க. இதுக்கு கீழே இருக்கிற காயின் மெகா காயின். இந்த காயின் எல்லாமே வந்து இப்போ பாதி காயின்ஸ் வந்து இல்லை, மார்க்கெட்டுக்குள்ளேயே இல்லைங்கிறதா ஷாக்கிங்கான அப்டேட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டாப் 10க்கு கீழேயோ டாப் 100 கீழேயோ போய் நான் ரிஸ்க் எடுத்து ஒன்று பை பண்றேங்கிறது எப்போ வேணாலும் காணாமல் போகலாங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல டாப் லெவலில் டாப் 5 டாப் 10 அந்த மாதிரியான ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2016 பிட்காயின் XRP வந்து 2nd இடத்துக்கு வந்துருச்சு. லைட் காயின் அப்போவே 3rd பிளேஸ்க்கு வந்துருச்சு. இப்போலாம் லைட் காயின் இன்னும் நல்லாவே கீழே இறங்கிருச்சு. அண்ட் எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸுக்கு போயிருக்கு. அந்த டைமிங்கில் புல்லிஷான மொமெண்டம்ல எடுத்துக்கப்பட்ட டேட்டா அது. டேஷு, மொனேரோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கூட இருக்கு சில காயின்ஸு. எத்தீரியம் கிளாசிக் எல்லாம் வந்து ஒரு 2016 டாப் 7 பிளேஸ்ல இருந்திருக்கு. NEM, ஸ்டீம் அப்படிங்கிற காயின் அண்ட் மெய்டு சேஃப் காயின், இந்த 2 லாஸ்ட் 2 காயின்ஸ் வந்து நேம் பிராண்ட் இதை வந்து சிலதெல்லாம் மாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில காயின்ஸ் காணாமலும் போயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017 புல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின், XRP, எத்தீரியம், பிட்காயின் கேஷ் எல்லாம் வந்து டாப் 4th ரேங்க்ல இருக்கு. இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு. கெர்டானோ, லைட் காயின், IOTA, NEM, டேஷ், ஸ்டெல்லர், IOTA எல்லாம் வந்து டாப் லெவலில் இருந்தது தான், இப்போ இறங்கியிருக்கு. இதில் இந்த ஒரு முக்கியமான அடி வாங்கினது வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2022 இந்த லூனா அப்படிங்கிறது ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு. அதில் $120 இருந்த காயினுடைய விலை நியர்பை 0க்கு போச்சு. ஸோ அதில் $40 பில்லியன் லாஸு. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது டாப் லெவல்ல இருந்த காயின்லயே. ஓகேங்களா. அடுத்தது இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். பீர் காயின் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. 2013-14 காலகட்டத்தில் இருந்த இந்த காயின் வந்து நல்லபடியா பேசப்பட்டுச்சு. ஆனால் அது வந்து பிலோ டாப் 500க்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது நேம் காயின் அப்படிதான் 2013 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் வந்து காணாம போன காயின். அதுவும் டாப் 500 கீழே தான் டிராவல் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபேதர் காயின் அப்படிங்கிற ஒரு காயினும் 2013 வந்து வந்த காயின், இதுவும் வந்து காணாம போயிருக்கு. ஸோ சொல்ல வர சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு தான் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன்னா பிட்காயின் எத்தீரியமோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பணத்துக்கு ஓரளவுக்கு சேஃப். ஓகேங்களா. யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு அல்லது MLM ஸ்கீம்ல எதுலையாவது சேர்ந்து டம்மி பீஸை வாங்கி வச்சு கதறிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ண தெரியுதுன்னா டாப் 10, ஓரளவுக்கு நல்லாவே பண்ண தெரியுதுன்னா டாப் 100, இந்த மாதிரியானதான் எடுத்துக்கணுமோ ஒழிய எடுத்த உடனே டாப் யாராவது ஒன்று நான் எனக்கு பார்த்தேன் ஒரு வாரமே ஏறிட்டு இருக்குது நான் இப்போ வாங்குறேன்ட்டு தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் பண்ண தப்பு தான். என்னுடைய இதில் வந்து என் அனுபவத்தின் பேரில் தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலாக இருக்கும். கடைசி போக போக கொஞ்சம் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மாதங்களை நான் எதிர்பார்த்த மிகப்பெரிய ஹைப்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடன் நான் உங்கள் தாமு. நன்றி.